friends, welcome to my channel Thaiyal Kathai. இன்னைக்கு நம்ம ஒரு பேசிக் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அளவு ப்ளவுஸ் எடுத்து சுருக்கம் இல்லாமல் இப்படி நல்லா நீட்டாக வச்சுட்டு இங்கேருந்து இது வரையும் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இதுலேருந்து இது வரையும் மெஷர்மெண்ட் பார்க்கணும். நல்லா நீட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அளவு வந்து 20 inches. அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்கு. இப்போது வந்து இந்த ப்ளவுஸ் பீட்டில் இந்த கரை சைடு வந்து ஆப்போசிட்டில் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த கரை சைடு வந்து ஆப்போசிட் சைடாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் கரை வரும், அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். வச்சு நாலாக ஃபோல்ட் பண்ணிக்க வேணும். ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய அளவு வந்து நம்ம வந்து 20 பார்த்தோம். தையலுக்காக 1.5 inches கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து 23 inches வருது. 23 அதை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம். 23 inchஸில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த கட் பண்ண இந்த பீஸை இப்படி விரித்து அப்படியே ஆப்போசிட்டில் இப்படி வச்சு இந்த சைட் ஃபேஸிங்கில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா நமக்கு ப்ளவுஸோடைய 1/2 inches வந்துடும். நமக்கு அவங்களுக்கு வந்து 10 inches, தையலுக்காக 1.5 inches விட்டோம். ஸோ 11.5. பேக் சைடு ப்ளவுஸோடைய பேக் சைடு இந்த டாட் பிடிச்சிருக்கிறதுலேருந்து இந்த ஷோல்டருடைய ஹாஃப் எடுத்துக்கிட்டோம். இங்கேருந்து இது வரையும் வச்சு இங்கே கீழே வந்து நம்ம மடித்து தைப்போம். அதுக்காக ஒரு 1.5 inches இங்கே விட்டுட்டு அதிலிருந்து இந்த ப்ளவுஸோடைய அளவு ஹைட் வந்து இது மேலே வந்து நம்ம தையல் பிடிப்போம்ல ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 inch. ஸோ இதுதான் உங்களுடைய அளவு வரும். தேர்ட்டீன் அண்ட் ஹாஃபில் இடத்த வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக நம்ம எடுத்தோம்னா இந்த 13.5 அந்த இடத்துல வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துல இது பேக் சைட் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் சைட் மெஷர்மெண்ட்காக. ப்ளவுஸில் எப்போவுமே இந்த ஹூக் பார்ட் இருக்குல்ல, இந்த சைடில் வந்து மெஷர் பண்ணால் கரெக்டான அளவாக இருக்கும். இந்த டாட் பிடிச்சிருப்போம், இந்த பட்டி இருக்கும். இந்த பட்டிக்கு மேலே இங்கே வந்து ஒரு டாட் இருக்கும். இந்த டாட்டை வந்து இந்த இடத்துல இப்படி பிடிச்சிட்டு இந்த ஷோல்டருடைய சென்டர் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த மேலே வந்து தையலுக்காக 1/4 inch விட்டுட்டு இந்த ஷோல்டருடைய இந்த இடம் இங்கே வச்சு இது பார்த்தா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இந்த டாட் எங்கே வருதோ அந்த இடத்துல இதுக்கு தையலுக்கு பிடிக்கும். அது வந்து ஒரு 1/4 inch. இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்து 13.5 வருது. இதுவும் அதை வச்சு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக் வந்து எல்லாருக்கும் வந்து 2.5 inches தான். 2.5 inchஸில் வந்து மார்க் பண்ணிடுறேன். நார்மல் நெக் சைஸ் வந்து 2.5 inches. அப்புறம் ஷோல்டர், இந்த ப்ளவுஸில் வந்து இருக்க ஷோல்டர் வந்து இங்கேருந்து இப்படி இந்த இடத்துல வச்சா வந்து இந்த அளவுக்கு வருது. இப்போ இந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 1/4 inch வேணும். அந்த அளவுக்கு 1/4 inch எக்ஸ்ட்ரா. அப்புறம் இந்த ஸ்லீவை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 inch எக்ஸ்ட்ரா. ஸோ டோட்டலாக இந்த அளவுக்கு வருது. அது வந்து 3 inchஸில் வருது நமக்கு. இது டோட்டல் இன்ச்சஸ் வந்து 5.5. அதே 5.5 தான் இங்கே ஆம்கோலியாக இருக்கிறதுக்கு வச்சுக்கணும். நம்ம இந்த சைடு அதே 5.5ல் வச்சு நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டேன். இது
நெக்கோடைய ஹைட்டு. நெக்கோடைய ஹைட் எப்படி ப்ளவுஸ் வந்து பார்ப்போம்னா, இப்படி ப்ளவுஸை வந்து இந்த ஷோல்டரில் கரெக்டாக இப்படி வச்சுட்டு, இது வந்து இப்படி இந்த இடத்துக்கிட்ட இப்படி வச்சுக்கணும். வச்சோம்னா இந்த இடத்துல வருதுல்ல, இதுதான் நெக்கோடைய ஹைட். இந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு பார்த்தா 6.5 inches வருது. ஸோ 6.5 inchஸில் வச்சு நான் ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டேன். இங்கேருந்து ஒரு கிராஸில் வந்து 1 inch மார்க் பண்ணி இப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்கோடைய வரைஞ்சிட்டு இங்கே வந்து இங்கேருந்து கிராஸில் வந்து ஒரு 1.25 inchல வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து ஒரு 1/2 inchல இன்னொரு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஒரு 1/2 inchல ஒரு மார்க்கு, இங்கேருந்து ஒரு 1.25 ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். 1.25. இது வந்து அவங்களுடைய சரியான அளவு வந்து 10. 20ல் பார்த்தோம் நம்ம, அதில் வந்து 1/2 வந்து 10. ஸோ 10ல் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு வளைவு வரைஞ்சிக்கணும். நம்ம எது வரைஞ்சாலும் அவங்களுடைய கரெக்டான அளவு இருக்குல்ல, அதுக்குள்ளேயே முடிச்சுக்கணும் இந்த வளைவை. இப்போ வந்து நம்ம இந்த டாட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து தையலுக்காக ஒரு 1/4 inch விட்டுட்டு இந்த இடத்துல டாட்டு. அப்புறம் இது கரெக்டான அளவு, பட்டியோடைய கரெக்டான அளவு. இங்கேருந்து தையலுக்காக ஒரு 1/4 inch இந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இந்த சைட்லேயும் இங்கேருந்து இந்த பட்டியோடைய எண்டு, இங்கே இது சரியான அளவு. இது தையலுக்காக ஒரு 1/4 inch இங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து இப்போ இங்கேருந்து ஒரு 3.5 inch மார்க் பண்ணிவிட்டு, இங்கேருந்து இந்த சைடு வந்து 1.25 inchல மார்க் பண்ணணும். இங்கேருந்து இந்த சைடுக்கு வந்து ஒரு 1.25 inchல மார்க் பண்ணணும். இதுதான் வந்து அந்த சென்டர் டாட் பிடிக்கிறோம்ல, அதுக்கான ஹைட் வந்து 2.5 inchல மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து இப்படி இந்த ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணோம்ல, இதுலேருந்து இப்படி ஒரு வளைவு, நம்ம இங்கே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக மார்க் பண்ண இடத்துல ஒரு வளைவு. அதே போல் இந்த இடத்துல இருந்து இதுக்கான ஒரு வளைவு. அவ்வளோதான். இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இந்த கரெக்டான அளவுலலாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் தைக்கும் போது நமக்கு கரெக்டாக வச்சு பார்க்க முடியாதுல, இந்த இடத்துல வந்து நம்ம தையல் போட்டணும். இப்போ இது 2வது வளைவு எதுக்கு போட்டோம்னா, அது வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த அக்கல் கடிக்காமல் இருக்கும். அதுக்காக ஃப்ரண்ட் சைடு, அதாவது 2 துணி மட்டும் எடுத்திங்கன்னா அது ஃப்ரண்ட்டு, மீதி 2 வந்து பேக் சைடாக இருக்கும். அந்த 2 துணியை மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கணும். நல்லா இந்த இடம்லாம் வந்து நம்ம டாட் போட்டுக்கணும். இந்த இடம் டாட் பண்ணிக்கணும். இப்போ நெக்கை கட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ பேக் சைடு வந்து நெக்கோடைய மெஷர்மெண்ட் வந்து எப்படி பார்க்கணும்னா, ப்ளவுஸை வந்து கரெக்டாக இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு, இங்கே நம்ம கரெக்டான அளவு 13.5 எடுத்துருக்கோங்க. இங்கேருந்து இப்படி இந்த இடம் தான் அது. இங்கேருந்து இப்படி வச்சு பார்த்தோன்னா இதுதான் நெக்கோடைய ஹைட் வந்து இங்கே தான். ஹைட் 8 inches வருது அவங்களுக்கு. இந்த சைடு வந்து 2.5 inches வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எங்கெங்கெல்லாம் டாட் போடணும், இந்த இடத்துல 1.5 inch வந்து தையலுக்காக விட்டோம். அந்த இடத்துல ஒரு டாட்டு வைக்கிறோம். இது வந்து நம்மளுடைய சரியான அளவில் ஒரு டாட். இங்கே டாட் பிடிக்கிறதுக்காக இது. அண்ட் இது வந்து ஷோல்டர் கிட்ட ஒரு 2 டாட். இந்த நெக் பார்ட்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த கிளாத்தே எடுத்து இந்த கொக்கிக்கும்
காஜா சைடு வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும், அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ஹூக்னா ஃப்ரண்ட்டில், பேக் ஹூக்னா பேக்கு. 10 inches கரெக்டானது, ப்ளஸ் 1.5 11.5 inches வேணும் நமக்கு. அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸில் இருந்து இந்த பட்டியோடைய அளவு இதுதான் வந்து கரெக்டான அளவு. நான் வந்து தையலுக்காக ஒரு 1/4 inch எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த எண்டுலேயும் இது வந்து சரியான அளவு, தையலுக்காக ஒரு 1/4 inch. அண்ட் மிடில் இந்த டாட் பிடிச்சிருப்போம்ல, அந்த இடத்துல கொஞ்சம் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல இது கரெக்டானது தையலுக்காக. இங்கே வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இந்த நம்ம பண்ண அது எல்லாத்தையும் இப்படி வளைஞ்சி ட்ரா பண்ணிக்க வேண்டியது. இப்போ இது ப்ளவுஸ் கிளாத்தில் இப்படி வச்சு கட் பண்ணிடலாம். மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 inches கீழே விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு மெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கையிலேருந்து எடுத்தோம்ல, அந்த கிளாத் எடுத்தே நம்ம க்ராஸில் வந்து லைன்ஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் தான் அவசியம் வேணும். இப்போ ப்ளவுஸோடைய ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணுன்னா, இதுக்கும் வந்து ஒரு தையலுக்காக 1 inch போடும். ஸ்லீவ் தான் 1 inchல ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கேருந்து கரெக்டான அளவு, இங்கேருந்து உங்களுடைய சரியான அளவு வந்து இங்கே இருக்குது. தையலுக்காக ஒரு 1/4 inch. 7 inch வந்து இறக்க வருது அவங்களுக்கு. 7 inchல ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு இங்கேருந்து 3 inchஸில் இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ப்ளவுஸில் இந்த இடம் இருக்குல்ல, இங்கே நம்ம அந்த கையும் ப்ளவுஸோடைய பீஸும் ஜாயிண்ட் ஆகிற இந்த இடத்தையும் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கிடைக்கும். அந்த இடத்த வச்சு இங்கே மார்க் பண்ணணும். நம்ம அந்த இடம் தான் இங்கே மார்க்கிங். 6 inch வருது உங்களுக்கு. இப்போ இங்கே ஒரு 2 inch வச்சுக்கோங்க. 2 inchலேருந்து இப்படி வளைச்சி அதாவது நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கு மார்க் பண்ணிக்கிறதுல இப்படி ஒரு வளைச்சி கொடுத்துடணும். அப்புறம் இன்னொரு இது இது வந்து 4 பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் ஃபஸ்ட்டு மேலே இருக்க 2 பீஸ் மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். 2 பீஸ்க்கு மட்டும் இந்த உள்ளாழம் இது எக்ஸ்ட்ரா இன்னொரு பெண்டு போட்டோம்ல, அது வந்து கட் பண்ணி எடுத்தோம். இது ரெண்டும் வந்து ஃப்ரண்ட் சைடு வரும். இதுக்கு வந்து நமக்கு அடையாளம் தெரியறதுக்காக இங்கேருந்து ஒரு கட் போட்டுக்கிறேன். அப்புறம் சென்டர் எதுவும் தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு கட். அப்புறம் நம்ம எங்கே மடித்து தைக்கணுன்றதுக்காக இந்த ஒரு கட். இது 2 கிளாத்தையும் கட் பண்ணிடலாம், தனித்தனியாக ஆக்கிடலாம் ஸ்லீவ். அவ்வளவுதான் ப்ளவுஸோடைய கட்டிங். ஸ்டிச்சிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.